ஒரு 60லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணி டேங்க் டு டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் கரெக்டான மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஏர் செக்கும் பண்ணிக்கணும். ஏர் செக் வந்து கம்பெனி ரெக்கமெண்டட் என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஏர் செக் பண்ணிக்கணும். இப்போது ஏன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். டிராஃபிக்கில் பிரேக் பிடிக்காமல் ஒரு பைக் வந்து ரியர் பம்பரில் நேரம் விட்டாங்க. இந்த 3க்கும் அவங்க பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கடைசியாக பில் போட்டிருந்தாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம பலீனோ எடுத்து இப்போ 1000 கிலோமீட்டர் ஓட்டி முடித்தாச்சு. ஸோ இந்த 1000 கிலோமீட்டர்ன்றது காரோட பிரேக்கிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக்கிங் பீரியடில் இந்த காரை நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அதுக்கடுத்து ஒரு 6-7 வருஷத்துக்கு இந்த காரோட லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிரேக்கிங் பீரியடுன்றது இன்ஜினை செட் பண்ணுறது மட்டும் கிடையாது. கிளச்சு பிளேட்டு, பிரேக் பேடு இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த காரோட மைலேஜ் அப்படின்றதும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுனதில் இந்த கார் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம நிறைய கார்களை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ சில விஷயங்களை நோட் பண்ணியிருப்போம், சில விஷயங்களை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த காரை ஓன் பண்ணதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் இதில் மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 கிலோமீட்டர் முடிஞ்சு ஃபஸ்ட் சர்வீஸுமே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். டிராஃபிக்கில் பிரேக் பிடிக்காமல் ஒரு பைக் வந்து ரியர் பம்பரில் நேரம் விட்டாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் அப்புறம் இந்த சின்ன ஆக்சிடெண்ட் ஆனப்போ இடையில ஒரு டைம் மைலேஜ் செக்கப்புக்கு வேறு கேட்டிருந்தோம். இந்த 3க்கும் அவங்க பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கடைசியாக பில் போட்டிருந்தாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பிரேக்கிங் பீரியடில் பலினோவோட மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு 60லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணி டேங்க் டு டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே போகலாமா? எப்போவுமே வந்து சீட் பெல்ட் போடுங்க. போடலாம்னா புடலில் 2 தட்டு தட்டி போட வைங்க. போடுறே சீட் பெல்ட் போடு. போட்டுட்டேன்ல, போட்டதுக்கு தெரியாம இது பண்ணிட்டு நான்சென்ஸ். இங்கேயும் ஒரு பலீனோ நிற்கிது பாரு, ஓஜி பலீனோ, அதாவது ஓல்டு ஜென்ரேஷன் பலீனோ. ஆட்டோ கட் ஆகிற அளவுக்கு மட்டும் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த டேங்க்கெலாம் நிரம்பி வடிகிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஃபில் பண்ண வேணாம். ஏன்னா அதில் ஒரு அளவே தெரியாது. ஒரு சிலர் டேங்க் ஃபில் பண்ணி வடிகிற அளவுக்கு போட்டுருவாங்க. ஒரு சிலர் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 2 ரவுண்டுக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. அதனால் அது ஈவனாக நம்மளுக்கு இருக்காது. அதனால் ஆட்டோ கட் ஆகிற அளவுக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏர் செக் பண்ணலாம். இன்னும் ரெடி ஆகலையா? சங்கட்டம், ஏர் செக் பண்ண முடியாதாமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு பக்கத்தில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய் ஏர் செக் பண்ணிவிட்டு போயிடலாம். அது வெளியில் வரைக்கும் வராதோ? போடலாமா? அப்படி சரி, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப் மீட்டரை ரீசெட் பண்ணிக்கலாம். ஏபி 2 ட்ரிப் மீட்டருமே 0 பண்ணியாச்சு. ஆக்சுவலாக கரெக்டான மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஏர் செக்கும் பண்ணிக்கணும். ஏர் செக் வந்து கம்பெனி ரெக்கமெண்டட் என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஏர் செக் பண்ணிக்கணும். இப்போது ஏன்னா ஒவ்வொரு கார்லேயும் அதோட டோர்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதுதான் கம்பெனி ரெக்கமெண்டட் ஏர் செக். இப்போ வந்து அது 28, 29ன்னு இருந்துச்சுன்னா நம்ம ரவுண்டட் ஆஃப் பண்ணி 30, 32ன்னு போட்டுப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறப்போ அந்த டயர் ப்ரெஷரில் ஏர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் ஆனோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கமாக ஓடும். அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். நீங்கள் 29 வைக்கிறீங்கன்னா இந்த டயர் ப்ரெஷர்னால் 30, 32 அளவுக்கு அது மாறிக்கிறோம். அதனால தான் வந்து கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே அந்த ரவுண்டட் ஆஃபாக இருக்காது.
காரோட பிரேக்கிங் பீரியடில் இன்ஜின் மட்டும் செட் பண்ணால் பத்தாது, கிளட்ச் பிளேட்டு, பிரேக் பேடு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் தான் நல்ல மைலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 7-8 வருஷத்துக்கு காரோட லைஃப் நல்லாயிருக்கும். கீ ஸ்லாட்டில் கீ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதுமே சென்சார்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வருதா அப்படின்றத சென்சார் செக் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சென்சார் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம இக்னிஷன் வந்து ஆன் பண்ணணும், அதாவது கோல்டு ஸ்டார்ட் ஆன் பண்ணணும். உடனே நம்ம காரை வந்து மூவ் பண்ணிடக்கூடாது. ஒரு 30-40 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லேயும் ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அதே மாதிரி கிளட்ச் பிளேட் அப்படின்றது ப்ராப்பராக நம்ம அதே மாதிரி கிளட்ச் வந்து எப்போவுமே நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆஃப் கிளட்ச் ப்ரெஸ் பண்ணியே வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறப்போ கிளட்ச் பிளேட் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு லீனியரான பிரேக்கிங் பண்ணணும். ஹார்ட் பிரேக்கிங் பண்ணவே கூடாது. பிரேக் பேடும் டிஸ்க்கும் ரெண்டுமே புதுசாக இருக்கிறதுனால ரெண்டுமே நல்லா பலபலன்னு இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று போய் செட் ஆகாது. அப்போ நம்ம லீனியராக பிரேக் பண்ணி அதை வந்து செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக பிரேக் பேடு, டிஸ்க்கு இதெல்லாம் தேஞ்சு போகும். இந்த ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடு வந்து நம்ம காரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட். இந்த கேள்வி வரும்போது எல்லாருக்கும் தோன்றது என்னென்னா, நம்ம ஸ்பீடோமீட்டர் பார்த்து வண்டியை ட்ரைவ் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா ஆர்பிஎம் பார்த்து வண்டியை ட்ரைவ் பண்ணணுமா அப்படின்றது தான். ஸோ நீங்கள் வந்து ஆர்பிஎம் பார்த்து தான் வண்டியை வந்து ஓட்டணும். இன்ஜினை ஹை ஆர்பிஎம்மில் ரெவ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 2000-2500 ஆர்பிஎம்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை கியர் மாற்றுறப்பையும் அந்த 2000-2500 ஆர்பிஎம்குள்ளேயே இன்ஜினோட ரெவ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இன்ஜின்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். அதோட கார்னர் எல்லாமே வந்து இன்னும் செட் ஆகாமல் இருக்கும். லீனியராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை செட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு கேட்டால் லாங் ட்ரைவ் போகலாம். பட் ஒரு 500-600 கிலோமீட்டர் எடுத்ததுமே போகக்கூடிய ஒரு லாங் ட்ரைவாக இருந்துச்சுன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே கியர் பாக்ஸ் இதுகள்லாம் என்கேஜாக வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கியரும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாற்றி ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ப்ராப்பராக கியர் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு செட் ஆகும். இல்லை நம்ம வந்து ஒரு லாங் ட்ரைவாக 1000 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா நம்ம கியர் மாற்றாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டுருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வந்து அந்த லாங் ட்ரைவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹில்ஸ் போகலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஹில்ஸ் போகலாம். ஸோ அடுத்து எல்லாருமே கவனிக்காத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரேக்கிங் பீரியடு முடிவுக்குள்ளேயுமே அதிகமான வெயிட் வந்து காரில் ஏற்றக்கூடாது. அதிகமான வெயிட் ஏற்றக்கூடாதுன்னா அப்போ 4 பேர் 5 பேர் சேர்ந்து வண்டியில் போகக்கூடாதான்னு கேட்டால் அது பிரச்சனை கிடையாது. 5 பேர் கூட நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். பட் பூட்டில் வந்து ஒரு 100-150 கிலோவுக்கு அளவுக்கு இந்த அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பொருள் ஏற்றுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்துடணும். சரி, ஓகே. அப்போது காரில் வந்துட்டு அதிகமான வெயிட் ஏற்றக்கூடாது, அதனால் பிரேக்கிங் பீரியடில் இன்ஜின் சரியாக செட் ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ இந்த சரக்கு வண்டிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அதோட இயல்பே சரக்கு ஏற்றுறதுக்காக தான். சரியா? அப்போ அதுகளெல்லாம் எப்படி வெயிட் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களான்னு கேட்டால், இன்ஜின் பார்ட்ஸ் இதுகள்லாம் புதுசு தானே. அப்போ நீங்கள் வந்து அதிகமான வெயிட் ஏற்றுனீங்கன்னா அதுலேயும் டேமேஜ் ஆக தானே செய்யும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆக தான் செய்யும். இப்போ ஒரு லாரிக்கு வந்து 20 டன் வெயிட் வரைக்கும் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா, பிரேக்கிங் பீரியட் முடிகிறதுக்குள்ளே அவங்க 30-40% வெயிட் மட்டுமே ஏற்றி அதை வந்து பிரேக்கிங் பீரியடில் இன்ஜினை செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் 20 டன் ஏற்றுறது, அதுக்கு மேலே 25 டன் ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிரேக்கிங் பீரியடான 1000 கிலோமீட்டருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத விட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்தாலே அந்த 1000 கிலோமீட்டர் பிரேக்கிங் பீரியடில் நல்லபடியாக காரை வந்து செட் பண்ணிடலாம். கிளட்சை ப்ராப்பராக என்கேஜ் பண்ணணும். பிரேக் வந்து ஹார்ட் பிரேக்கிங் பண்ணக்கூடாது. இன்ஜினை ஹை ஆர்பிஎம்மில் ரெவ் பண்ணக்கூடாது. இந்த பிரேக்கிங் பீரியட் முடியுங்களே அதிகமான வெயிட் வந்து காரில் ஏற்றக்கூடாது. ஸோ இந்த 4 விஷயங்களை ப்ராப்பராக பண்ணாலே போதுமானது. காரோட பிரேக்கிங் பீரியடில் நல்லபடியாக காரை செட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு வேலையாக நம்ம விருதுநகர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியே நம்ம மைலேஜ் டெஸ்ட்டும் எடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 12.3 கிலோமீட்டர் பெர் லிட்டர் இந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்குது. எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 64.4 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிறப்போ எப்படியும் ஒரு 90 கிலோமீட்டர்கிட்ட ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த காரை எனக்கு ஈக்குவலாக ஓட்டுற இன்னொரு ஜீவன் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கேட்போம், அவங்களுக்கு இந்த கார் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இல்லை அப்படின்றத. இந்த காரில் உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் வந்துட்டு காரில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு இப்போது அதுவே ஒரு 5 செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் லாக் ஆகிடுது. கார் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. சரி சரி, அதாவது உள்ளேயே வரலைன்னா அதுவாகவே க்ளோஸ் ஆகிடுது. அது வந்து எப்படின்னா வெளியிலேருந்து அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே வரலைன்னா மட்டும்தான் அந்த ஃபீச்சர் இருக்கும். அப்புறம் இதான் வந்து என்னன்னா, இப்போது நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், திடீர்னு வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஐடியல் ஸ்டாப் ஃபீச்சர். ஆமாம், அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஆமாம், இந்த 3 விஷயம் எனக்கு காரில் ரொம்ப பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம்னா என்ன சொல்லுவேன்? பிடிக்காத விஷயம் வந்து என்னன்னா, சட்டுன்னு நெளிகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. பில்டு குவாலிட்டி கோரா இருக்குது அப்படின்னு ஃபீல் இருக்கு. நீ அந்த ஐடியல் ஸ்டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன பார்த்தியா, அந்த ஃபீச்சர் தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா சம்டைம்ஸ் அதுவாகவே ஆஃப் ஆகுது. சும்மா ஆஃப் ஆகி ஆன் ஆகுறது வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது சம்டைம்ஸ். அது எல்லா டைம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல, அதுதான் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நீ சொல்கிற மாதிரி. ஆனால் எப்படின்னா அதை ஆஃப் பண்ணியே வைக்க முடியல. ஒவ்வொரு டைம் நம்ம வந்துட்டு கீ வந்து எடுத்துகிட்டு திரும்பி அந்த இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது ஆன் ஆகிக்கிறோம். அப்புறம் மேனுவலாக நம்ம ஆஃப் பண்ணணும். ஒவ்வொரு டைம் அதை ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஸ்விட்சு கொடுத்து அது பெர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான நேரம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து வந்து எனக்கு வேறு என்ன பிடிக்கும்னா இதோட NVH. இப்போ நம்ம வந்து ஒரு சாங் கேட்டுட்டு போகிறோம்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஆமாம், மித்த நேரம் நம்ம கேட்காம போகும்போது அந்த டயர் நாய்ஸ்லாம் நமக்கு உள்ள அந்த டயர் நாய்ஸ், ஏர் நாய்ஸ் வந்து அப்படியே இன்னொன்று அந்த தலைக்குள்ள வரைக்கும் போகுது. சம்டைம்ஸ் அப்படியே மூளையை குடையிற மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து எனக்கு பிடிக்கல. அப்போ நீ சொல்கிற மாதிரி அந்த பில்டு குவாலிட்டி நம்ம வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்பே தெரிஞ்ச விஷயம் வந்து இது வந்து கார் கொஞ்சம் ஒரு குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போட்டிருக்கப்போ இப்போ உனக்கு வந்து அது சரியாக இருக்குது. எனக்கு எப்படின்னா இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போட்டிருக்கோமா, போடலைன்னா குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போட்டோம்னா ரொம்ப அப்படியே மேலே போயிடுது, ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸோ அது வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது. அதாவது என் ஹைட்டுக்கு வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக செட் ஆகுது. நீங்கள் வந்து என்னோட ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் நிறையவே தெரியும், ஃபீல் ஆகுது எனக்கு. அதுதான் கொஞ்சம். மற்றபடி பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தோன்னா இப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற கார்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காரோட அந்த இனிஷியல் அந்த பிக்கப் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி போர் அடிக்காது, ஃபன் டு ட்ரைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். காலையில் பெட்ரோல் அடித்த அதே பெட்ரோல் பங்க், மறுபடியும் நம்ம அதே பெட்ரோல் பங்க்குக்கு வந்துட்டோம். ஸோ திரும்பியும் நம்ம டேங்க் ஃபில் பண்ணி எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். 88.4 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஃபியூல் காலியாக இருக்குன்னு இப்போ ஒரு ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஓகே, இப்போ கிளஸ்டரில் எவ்வளோ மைலேஜ் காமிக்குதுன்றதையும் பார்த்துடலாம். எப்படியும் அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது, 1 or 2 கிலோமீட்டர் அதிகமாக காமிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. 13 km/L, அதாவது 13 கிலோமீட்டர் மைலேஜ் காட்டுது. கிளஸ்டர்லேயே 13 km/L தான் மைலேஜ் காமிக்குதுன்னா அப்போது நம்மளுக்கு ரியல் டைமில் எவ்வளோ இருக்கும்? ஒரு 11 இருக்குமா? சரி பார்க்கலாம், கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. காரணம் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் தான் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஆனால் 3 தடவை சர்வீஸ் ஸ்லாட் வந்து புக் பண்ணிட்டோம்.
ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ஒரு 1000 கிலோமீட்டர் சர்வீஸ் ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த விருதுநகர்லேருந்து சாத்தூர் போகிற பாதையில் நிறைய பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நம்ம போயிட்டு இருந்தப்போ நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டு இருந்தது. சடனாக அதுக்குள்ளே ஒரு பாலத்துக்குள்ளேருந்து ஒரு ஆட்டோ கிராஸ் ஆனதுனால பஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. நம்மளுமே பிரேக் போட்டாச்சு. ஆனால் நம்மளுக்கு பின்னாடி வந்த பைக்கில் வந்து பிரேக் பிடிக்கல. ஸோ அதனால் அந்த பம்பரில் விட்டாங்க. அதுக்கு ஒரு டைம் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சும்மா கால் பண்ணி சொல்லியிருந்தோம். அவங்களே வந்து எடுத்துகிட்டு அதை செக் பண்ணி வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த 3 டைமுமே நம்மளுக்கு கார் பிக்கப் அண்ட் டெலிவரி ரெண்டுமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 3 சர்வீஸுக்கும் சேர்த்தே நம்மளுக்கு வந்த பில்லு வந்து 0 தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அதில் பெருசாக ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறப்ப என்னென்னு சொன்னால் நம்மளோட ரியர் பம்பரில் இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து உறிஞ்சிருச்சு, அதனால் அது ஒயிட் கலராக தெரியுது அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் அது சர்வீஸ் சென்டரில் விட்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பைக்கில் இருந்த பெயிண்ட்டு தான் ரியர் பம்பரில் ஒட்டி இருந்திருக்கு. ஸோ அது தின்னர் போட்டு அவங்க எடுத்து விட்டாங்க. அதனால் இது வரைக்கும் நம்மளுக்கு சர்வீஸ் பில்லே வந்ததில்லை. மைலேஜ் அதுவுமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு கிளஸ்டரில் கிடச்ச மைலேஜ் வந்து 13 தான் கிடச்சிருந்தது. ஸோ நம்மளுக்கு ரியல் டைமில் அதுலேருந்து ஒரு 1-2 கம்மியாக இருக்கும், 11-12 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். பட் கால்குலேட் பண்ணி பார்த்தா நியர்லி 16 கிட்ட 15.8 மைலேஜ் கிடச்சிருக்கு. ஒரு 16 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரேக்கிங் பீரியட் முடியும்குள்ளே 16 கிலோமீட்டர் மைலேஜ்ன்றது ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ நம்ம பார்த்துருக்க மைலேஜ் டெஸ்ட்டானது ஒரு சிட்டி வித் ஹைவே மிக்சடில் வந்திருக்க மைலேஜ் டெஸ்ட் தான். அடுத்து ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக மைலேஜ் டெஸ்ட்டுக்காக மட்டுமே. சிட்டிக்குள்ளே மட்டும் போனால் எவ்வளோ மைலேஜ் தருது, ஹைவேஸில் மட்டும் போனால் எவ்வளோ மைலேஜ் தருது, ஏசி ஆன் பண்ணி வச்சா ஏசி ஆஃப் பண்ணி வச்சா என்ன டிஃப்ரெண்ட்டு கிடைக்கிது. அப்புறம் இன்னொரு கேள்வி இருந்தது, காரை ஆன் பண்ணி விட்டு ஏசியை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு உள்ளேயே இருந்தோம்னா கிடைக்கிற மைலேஜுக்கும் அதுக்கப்புறம் கார் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ கிடைக்கிற மைலேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி மைலேஜை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து அடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைப்படுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.